+2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. வழக்கம் போலவே மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி. +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் இத்தேர்வை சுமார் 7,60,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். இத்தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணியளவில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் வெளியிடப்பட்டது. எப்போதும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் இத்தேர்வு முடிவுகள் வெளியிடுவார். ஆனால் தற்போது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருவதால் தேர்தல் விதிகள் அமலில் உள்ளதாலும் தேர்வுத்துறை அதிகாரிகள் இந்த தேர்வு முடிவை வெளியிட்டனர். மொத்தம் 94.56% பேர் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 94.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் 94.56 அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு 7,60,606 மாணவர்கள் +2 பொதுத் தேர்வை எழுதிய நிலையில் 7,19,196 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். எப்போதும் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி மாணவர்கள் 92.37%, மாணவிகள் 96.44% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகளை மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர் www.tnresults.nic.in என்ற இணையதள முகவரியிலும் www.tgen.gov.in என்ற இணையதளத்தில் மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தனித்தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொழுது கொடுத்திருந்த செல்போன் எண் இருக்கும் குறுஞ்செய்தியாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் திருப்பூர் மாவட்டம் 97.45% பேர் தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்து சிவகங்கை மாவட்டம் 97.42% தேர்ச்சி பெற்று 2ஆம் இடமும், அரியலூர் 97.75% தேர்ச்சி பெற்று 3வது இடமும், அடுத்து கோவை 96.97% பெற்று 4வது இடமும், அடுத்தடுத்த இடங்களில் நெல்லை மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் இடம் பிடித்துள்ளனர். மேலும் அரசு பள்ளிகள் 91.02%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49%, தனியார் பள்ளிகள் 96.7% பேரும், இருபாலர் பள்ளிகள் 94.7%, பெண்கள் பள்ளிகள் 96.3% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வணக்கம்.